அதானிக்கு ஆதரவாக திரண்ட தாராவி மக்கள் 5000க்கு மேற்பட்ட பொதுமக்களை ஒன்றிணைத்து பேரணி நடத்திய தமிழர். இது ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்துல நான் எடுத்த முதல் அடிக்கு தாராவி மக்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பா நான் நினைக்கிறேன். 3 தலைமுறையா தாராவில இருந்து கஷ்டப்பட்டாங்க. ஒரு சரியான இருப்பிடம் கிடையாது. என்ன நம்பி வந்த மக்களுக்கு தாராவியில வீடு வாங்கி கொடுப்பேன். மாடியில இருக்கிறவங்களுக்கும் வீடு வாங்கி கொடுப்பேன். ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ அவங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த தாராவி ஒரு டெவலப் பண்ணணும். கண்டிப்பா நாங்க இதுக்காக போராடுறோம். எம்எல்ஏ திருப்பி அவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் அவங்கள தானே தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அதாவது இந்த பேர் எனக்கு இப்போட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. வருஷாதாய் தங்கச்சி ஜோதி எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. தாராவி மக்கள் யாருக்குமே பார்த்தது இல்லை. அந்த காய்காட் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா தாராவை கெடுத்துட்டாங்க. அவங்க எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னா முஸ்லீம்காரங்கிட்ட போய் பிஜேபி சிவசேனா ஆட்சி வந்தால் அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லீம் மக்களுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பி அந்த முஸ்லீம் மக்களோட வாக்கு வங்கியில் அவங்க செவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்காண்டி முன்னாடி வருஷாதாய் தானே அவங்க ரூலிங்கில் இருக்கும் போது சைன் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி திடீர்னு அவங்க மாற்றி பேசுகிறாங்க? 100க்கு 100 உண்மை. உத்தவ் டாக்கரே முதலமைச்சராக இருக்கச்சில வருஷாதாய் காய்கோட கேபினட் மினிஸ்டராக இருக்கச்சில தான் இந்த அதானி அவங்கள ப்ராஜெக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இது 100க்கு 100 உண்மை. இப்போ எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதுவும் பணம் கேட்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. கோடிக்கணக்கில், அதாவது 100க்கு 100க்கு மேலே கோடிக்கணக்கில் பணம் பேரம் பேசுறாங்க. அதை அவங்க கொடுக்கல. அதனால இந்த இதுக்கு இடையூறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பரவாயில்ல பேசிக்கிடுறாங்க. இப்போ உங்கள் தலைமையிலான இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தில் நான் எடுத்த முதல் அடிக்கு தாராவி மக்கள் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பா நான் நினைக்கிறேன். தாராவில ஒரு தமிழ் தலைவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. முதல் வாட்டி நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன நம்பி வந்த மக்களுக்கு தாராவியில வீடு வாங்கி கொடுப்பேன். மாடியில இருக்கிறவங்களுக்கும் வீடு வாங்கி கொடுப்பேன். தாராவில கீழ் தளத்துல உள்ளவங்களுக்கு தாராவி உள்ளுக்கு, மேல் தளத்துல உள்ளவங்களுக்கு தாராவிக்கு வெளியில வாங்கி கொடுப்பேன். அந்த மேல் தளத்துல உள்ள வீடுக்கு தாராவி விட்டு வெளியில கொடுப்பதுக்கு குர்லா சைட்ல அவங்க பேசுறாங்க. ஆனா அந்த குர்லா சைட்ல இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு வருஷாதாய் காய்கோட போய் தடுக்க. தாராவி மக்களுக்கு தாராவி விட்டு வெளியில இடம் கொடுத்தா அங்க கொடுக்க கூடாது, தாராவி மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தாராவி மக்களுக்கு எதிர்ப்பா குர்லால போராட்டம் நடத்தினதான் இந்த வருஷாதாய் காய்கோடு. இதுல நாங்க யாரையும் தனிப்பட்ட முறையில் இந்த கட்சி வாங்க அந்த கட்சி வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. நாங்க எந்தெந்த சன்ஸ்தா, எந்தெந்த ஃபவுண்டேஷன், எந்தெந்த என்ஜிஓ நம்ம கூட வராங்களா வரட்டும், நம்ம முன்னாடி இறங்கட்டும். மக்களுக்காக நம்ம இறங்கணும், யாராட்டும் இறங்கணும். தமிழரா இருந்துட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்களே பாக்குறோம். அந்த இதை எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம்? இல்லை, இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்போ அவ்வளோ மக்கள் மத்தியிலையும் அவங்க ஒரு பிரபலமாக இருக்காங்க. இது நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. பெரிய வரவேற்பு. ஏன்னா 3 தலைமுறையாக தாராவில இருந்து கஷ்டப்பட்டாங்க. ஒரு சரியான இருப்பிடம் கிடையாது. அப்போ சரியான முறையில் அங்கே சர்வே நடக்குது, பில்டிங் கட்டி கொடுக்குறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுனால அதை தடுக்காதீங்க, சீக்கிரம் வீடை கட்டி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறனால இவ்வளோ பப்ளிக் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வெற்றி. நடேசன் சார் எனக்கு சிறு வயசுலேருந்தே தெரியும். அவர் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அதை விட பெரிய ஒரு இது நடக்க முடியாத அர்த்தம். இது எங்களுக்கு ஒரு மகா பெரிய வெற்றி, பெரிய வெற்றினா பெரிய வெற்றி. 40 வருஷமா நாங்கள் இந்த ஏரியாவில் இருந்தோம். 40 வருஷமா இது 5 பேர் 6 பேர் இந்த வீட்டில் தான் இருந்தோம். ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ அவங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் 3000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த தாராவி ஒரு டெவலப் பண்ணணும். கண்டிப்பாக நாங்கள் இதுக்காக போராடுறோம். 40 வருஷம் நாங்கள் தான் இல்லை, எங்கள் குழந்தைகள பிள்ளைகள நல்ல ஒரு நிலைமைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இது கண்டிப்பாக வேணும். எத்தனையோ சர்க்கார் நான் இப்போ செய்கிறேன் அப்போ செய்கிறாங்க, யாரும் செய்கிறேன். இதில் ஒரு ஓட்டு பேங்க், தாராவி ஒரு ஓட்டு பேங்க். இது எல்லாரும் கட்சி அப்படி தான் நினைக்கிறாங்க. ஓட்டு பேங்க் நினச்சி இது மக்களை ஒரே பேர் அமைக்கத்தான் செய்கிறாங்க. இது டெவலப் பண்ணுறது அவங்களுக்கு என்ன இல்லை சொல்கிறாங்களே தவிர அவங்க பண்ணி தரதில்லை. 40 வருஷம் நாங்கள் பார்த்தாச்சு. ஆனால் இந்த ட்ரிப் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக நாங்கள் முன்முயற்சி எடுப்போம். நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நாங்கள் வாடகை இருக்கிற ஆட்களுக்கும் வீடு கொடுக்குறாங்க. இது பெரிய வரவேற்பு, பெரிய வரவேற்பு.